Mana, mana, mana. ஹாய் ஹலோ நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப ஒரு சூப்பரான பிகில் பிஜிஎம் வச்சு ரொம்ப ஒரு மோசமான வீடியோ தான் மேக் பண்ண போகிறோம். இந்த ஒரு பிஜிஎம்மை நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் மேக் பண்ண சொல்லியிருந்தாரு. நம்மளோட வீடியோவில் கமெண்டில் சொல்லியிருந்தாரு. இது போல் நீங்களும் உங்களோட பிடிச்ச சாங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்ச டைலாக் வச்சு வீடியோ மேக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகிற வீடியோவில் உங்களோட வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மேக் பண்ணி போடுறேன். ஓகேன்பா, இந்த ஒரு வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கான மெட்டீரியல்லாம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் எஃபெக்ட், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் மெட்டீரியலில் சாங்கும் அண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட்டும் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணால் தான் உங்களால் எடிட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பீட் மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணுறப்ப சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் எஃபெக்ட் இமேஜ் ப்ரிவியூ ஆகுது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒர்க் ஆகலாம்னு சொல்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் பார்க்க சொல்கிறேன். எக்ஸ்எம்எல் ஃபைல் ஆகுதுனால அலைட் மோஷனில் எடிட் பண்ண ஒர்க் மட்டும் தான் இருக்கும். நம்ம எதுவுமே ஓனாக ஆட் பண்ண டவுன்லோட் பண்ண மெட்டீரியல்ஸ் எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது. அதை தான் எப்படி ரெக்கவர் பண்ணுறது ஃபுல்லாக வீடியோவில் சொல்லுவேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகேப்பா, நீங்கள் ஃபஸ்ட்டு பீட் அண்ட் ஷேக் அப்படியே டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேட்டா பேக் வந்துட்டு ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சர்ச் ஆப்ஷன் போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எலோட நேம் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா பிகில் பீட் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகில் ஷேக்னு கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பிகில்னு சர்ச் பண்ணிக்கிறேன். பிகில் சர்ச் பண்ண உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்எம்எல் ஷோ ஆகுது. ஷோ ஆன எக்ஸ்எம்எல்ல லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே கீழே ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலைட் மோஷன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலைட் மோஷன் ஷோ ஆகும். நீங்கள் அதை சிம்பிளாக டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே ரொம்ப சிம்பிளாக இம்போர்ட்டட் ப்ராஜெக்ட்னு ஷோ ஆகிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுற பேசிக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு. இது போல் வந்துன்னா ஒரு ப்ராஜெக்டாக செலக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணிக்கோங்க. 2 ப்ராஜெக்டாக செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அலைட் மோஷன் ஷோ ஆகாது. ஒரு ப்ராஜெக்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். அதனால் ஒரு ப்ராஜெக்டாக 2 ப்ராஜெக்ட்டும் இம்போர்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக பேக் வந்துட்டு அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலைட் மோஷனில் ப்ராஜெக்ட்டுன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். அதனால் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பீட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிகில் பீட்டை எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாமல் ப்ளஸ் கொடுத்துட்டு ஆடியோவில் போய்க்கிறேன். ஆல் மீட்டர் சாங் கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டவுன்லோட் பண்ண சாங்லாம் வந்து கடைசியாக இருக்கும். அதனால் நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரோல் பண்ண உடனே கடைசி எண்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் சாங்கோட நேமை மேலே பார்த்துக்கிட்டு கீழே உள்ள ப்ளஸ் ஆப்ஷன் டச் பண்ணிங்க அப்படின்னா சாங் ரொம்ப சிம்பிளாக ஆட் ஆகிடும். ஓகேன்பா, இது போல் சாங்கை கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு இமேஜஸ் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ண இமேஜில் எஃபெக்ட் ஈஸியாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக வந்து வீடியோ மேக் பண்ணிடலாம். ஓகேன்பா, கரெக்டாக வந்து உங்களுக்கு எந்த செகண்டில் இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னா 0.5 செகண்ட்லேருந்து இமேஜ் ஆட் பண்ணணும். இப்போ இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண இமேஜ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலகிராம் சேனல் கொடுத்துருவேன். மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ் கொடுத்துட்டு மீடியாவில் போயிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராய் பண்ணுற ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேன்பா, நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலகிராம் சேனலில் இருக்கும். மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் 3 டாட் பட்டன் டச் பண்ணி ஃபில் கம்போஷன் ஏரியா பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்க்ரீன் ரேட்டோட கரெக்டாக ஃபிட் ஆகும். ஃபிட் ஆன உடனே மறுபடியும் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ பட்டன் டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே நெக்ஸ்ட் பீட் மார்க் மூவ் ஆகும். மூவ் ஆன உடனே இன்னொரு டச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீட் மார்க் டு இன்னொரு பீட் மார்க் மூவ் ஆகும். இப்போ 4th உள்ள கட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பீட் இருக்கும். இந்த 2 பீட்டில் ஃபஸ்ட்டு பீட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பீட், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு பிட்டை வச்சு இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு இமேஜஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜோ இல்லை பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட இமேஜை வச்சு ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் மேக் பண்ணலாம். ஓகே நண்பா, இது போல் வந்து வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் கரெக்டாக ஒரு இமேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி முடிச்சுட்டு எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக காப்பி பண்ணி ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னும் 2 இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஈஸியான இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜை ஆட் பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணுற மாதிரி இடத்துல மட்டும் நான் இமேஜை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பா,
இந்த ஒரு இடம் மட்டும் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு இடத்துல மட்டும் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவே போதும். உங்களுக்கு ஈஸியா சொல்லி தந்துரலாம். ஓகே நண்பா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பீட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு. அதனால அகைன் இன்னொரு வாட்டி குடுத்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் பிட் மார்க் மூவ் ஆகிடும். இப்போ செகண்டா உள்ள பீட்டுக்கு புக் மார்க் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பீட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பீட் டூ அப் டூ இந்த ஒரு பீட் வரைக்கும் இருக்கும். ஓகே நண்பா. அதனால கரெக்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பீட்டெல்லாம் குடுத்துக்கோங்க. ஓகே நண்பா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஷேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஷேக் எஃபெக்ட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3 ஷேக் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டபுள் பீட் மாரி குடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிளா இருக்கும். தேர்டா வந்துன்னா ஒரு லார்ஜ் கிளிப்பா இருக்கும். இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இமேஜ் மட்டும் ப்ரிவ்யூ ஆகாது. பட் எஃபெக்ட்லாம் இருக்கும். அந்த எம்ப்டி கிளிப்பை டச் பண்ணி எஃபெக்ட்ஸ் உள்ளார போயிட்டு 3 டாட் பட்டனை டச் பண்ணி காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த ஒரு ஃபர்ஸ்ட் டைப் பொறுத்தளவுக்கு டபுள் பீட் மாரி இருக்கிற இடத்துல மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ண போறோம். அதனால பீட்ட ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு எஃபெக்ட்டை ஃபர்ஸ்ட்டு 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் பீட் மார்க் இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 கிளிப்பை தாண்டி இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் பீட் மார்க் இருக்கும். அந்த 2 இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அழகா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா எந்தெந்த செகண்ட்னு சொல்லிக்கிறேன். அழகா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2.21 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3.10 செகண்ட் இந்த 2 இடத்துலயும் ஃபர்ஸ்ட் டைப்பான எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 4 இடம் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் டைப்பான எஃபெக்ட் எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்னா, சிங்கிள் பீட் மார்க் இருக்கிற எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வரும். அதில வந்து நான் லார்ஜ் டைப்பான இடத்த தவிர மற்றபடி இருக்கிற எல்லா சிங்கிள் பீட் மார்க்லையும் இந்த ஒரு எஃபெக்ட் தான் வரும். கரெக்டாக எந்த இடத்துல ஸ்டார்டிங் ஆகும் அப்படின்னா, கரெக்டாக வந்து 1.13 செகண்ட்ல ஸ்டார்ட் ஆகும். அந்த இடத்துலேருந்து இருக்கிற சிங்கிள் பீட் மார்க் இருக்கிற எல்லா இடத்துலையும் இந்த ஒரு செகண்ட் டைப்பான எஃபெக்ட் அழகாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3.29 செகண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைப்பான எஃபெக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு 6.15ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பீட் இருக்கும். அந்த இடத்த விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி பீட் 5 இருக்கும். இது வந்து செகண்ட் டைப்பான எஃபெக்ட். லார்ஜான இடத்த விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் 14.02 செகண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் டைப்பான எஃபெக்ட். நெக்ஸ்ட் லார்ஜ் இடத்த விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 19.04 இந்த செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செகண்ட் டைப்பான எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. லார்ஜை விட்டு மற்றபடி இருக்கிற எல்லா இடத்துலையும் செகண்ட் டைப்பான எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லார்ஜ் இடத்துல மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தேர்ட் டைப்பான எஃபெக்ட்டை நியூவா ட்ரெண்டிங்கில் இருக்கிற எஃபெக்ட்டு அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு எஃபெக்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி டேரெக்டாக வெளியே வந்துட்டு அழகாக போய்ட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே நண்பா. இப்போ பீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது போல் ஒரு 6 இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். 5 to 6 இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இருக்கிற லார்ஜ் கிளிப்பில் மட்டும் தேர்ட் டைப்பான எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரொம்பவே சூப்பராக வந்து நான் வீடியோ மேக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக டெம்ப்ளேட் இந்த ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, வீடியோ டோட்டலாக முடிஞ்சுது. இந்த ஒரு டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆல் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். கரெக்டாக ப்ராப்பராக டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் கொடுத்துட்டு மீடியாவில் வர போய்க்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டவுன்லோட் ஆப்ஷனில் வச்சிருக்கீங்க. நான் ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஒரு டெம்ப்ளேட்டை சைஸ்க்கு ஏற்ற மாரி இப்போ வந்து டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் டெம்ப்ளேட்டை ஃபில் கம்போசிஷன் ஏரியா பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்க்கோங்க. போயிட்டு தேட ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜூம் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு நான் கொடுக்குற மாரி வேல்யூ வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அனிமேஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 1, 5, 9, 1ன்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷியோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி உள்ளார போயிட்டு லைட்டனில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோவோட எண்டுக்கு வந்துக்கோங்க. கரெக்டாக 29 செகண்டுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 29.8 செகண்டு இந்த டெம்ப்ளேட்டை கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னா இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது போல் வீடியோ மேக் பண்ணுறேங்க. மேக் பண்ணிவிட்டு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு ஒரே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.